ஆதிய துணை தீப சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இந்த வையகத்து மக்கள் அனைவருக்கும் செய்வழி காட்டி உய்வழி கூட்டும் மெய்வழி என்றோர் மேடு தந்த நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசனை வெளித்தாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து நமது இன்றைய முத்தி பேருரையை நாம் தொடங்குவோம். நாம இந்த கற்பகத்திரு சபையை கடந்த 1.5 மாத காலமாக ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறோம். ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த ஒரு நீண்ட இடைவெளி ஏற்பட்டதற்காக உங்கள் அனைவரிடமும் நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நமது தேவகோமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள அந்த தேவ திருவசனங்களில் நமக்கு கிடைக்கும் முத்துக்களை எல்லாம் நாம் கோட்டு அழகு பார்த்து வந்தோம். அந்த வகையில் இன்று நாம என்ன பேசலாம், எந்த திருவாக்கியத்தை எடுத்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்ற அதே சிந்தனையில தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நம்முடைய ஜீவ சகோதரி சாலை சலந்திரி அக்கா அவங்க சொன்னாங்க, நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பேரு, ஒரு பெரிய கதி, நமக்கு கிடைச்ச பெரும் கதி, ஒரு அருட்கதி, அந்த கதியை பத்தி நம்ம பேசலாமே அப்படின்னு அக்கா அவங்க எனக்கு சொன்னாங்க. அப்புறம் நம்முடைய ஜீவ சகோதரி அமுதா அவங்க சொன்னாங்க, நிறைய பேர் புதுசா நம்ம குரூப்ல இந்த குழுவுல இணைஞ்சிருக்காங்க, இந்த புதுசா வந்தவங்களுக்கு நீங்க ஏதாவது நம்முடைய பெருமானவர்களுடைய வாக்கியத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதையெல்லாம் நான் நினைவில் வைத்துக் கொண்டு நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு தந்த வசந்தங்களில் ஒன்றாகிய யமன்பட வெளிப்படு திருமைஞான குரல் திருவாக்கியம் 5 அதை நான் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு வரி என் கண்ணில் பட்டது. இதை ஏன் நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு நான் அந்த வாக்கியத்தை இன்னைக்கு தேர்ந்தெடுத்தேன். அதை நம்ம பார்ப்போம். ஆண்டவர்கள் வாக்கியம், ஜாதிகளின் கர்த்தாவே, நாம் ஏன் பிறந்தோம், நம் கதி முடிவில் என்னவாகும் என்று ஆய்ந்து தேடுகிற தேட்டமுடையவனே மனு. இதை கற்பிக்கும் கல்விதான் கல்வி. காலமெல்லாம் இவன் மனித உணவை தின்று வந்தாலும் இந்த எண்ணம் வராதவரை நரந்தான். இந்த எண்ணம் வந்தால் தான் மனு ஆவான். ஆணவம், கண்மம், மாயை என்கிற முப்பாலிலேயே வாழ்பவன் முப்பாலுக்கு எப்போது போவான்? இப்போ இந்த திருவாக்கியத்துல நம்முடைய பெருமானவர்கள் கதி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நாம ஏன் பிறந்தோம், நம்ம கதி என்ன, நம்ம கதி முடிவுல என்ன ஆகும் அப்படின்னு சிந்திக்கிறவன் தான் மனு. அப்படி சிந்திக்கலைன்னா அவன் மனுவோட சேர்த்து இல்லை. அப்போ அந்த கதி, ஒரு நல்ல கதி நமக்கு வேணுமே, அந்த கதி நம்ம கிட்டுவதற்கு நாம என்ன செய்யணும்? அதனால இன்னைக்கு இந்த கதி என்கின்ற தலைப்பில் நாம பகிர்ந்து கொள்ளலாமே என்று என் மனம் விளைந்தது. அதனால இன்னைக்கு நாம கதி என்கிற தலைப்புல நம்ம பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள சில முத்துக்களை எல்லாம் கோர்த்து நாம அழகு பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த திருவாக்கியத்தின்படி நாம ஏன் பிறந்தோம், நாம இந்த உலகத்துல ஏன் பிறந்தோம், பிறக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு கதி இருந்ததா? இந்த ஒரு தாயின் கருவறையிலிருந்து இந்த மண்ணுல விழுகுதே ஒரு குழந்தை, எதை நம்பி விழுகுது? அது வரும்போது அதுக்கு என்ன கதி இருக்கு? நம்ம எத்தனையோ பேர் பாக்குறோம், குழந்தை பிறக்கும் போதே தாய் அந்த பிரசவத்திலேயே அவங்க மரணம் அடைகிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்படி அந்த தாய் மரணம் அடைஞ்ச அந்த குழந்தைக்கு கதி என்ன? அப்போ எதை நம்பி அந்த குழந்தை இந்த பூமிக்கு பிறக்குது? நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம், ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை ஒரு கதியை தேடி அப்படியே அழுகும். பிறந்த உடனே அழுகும். அது கை அப்படியே ஏதோ ஒரு ஆதரவை தேடி அப்படியே போகும். அந்த கைய யாராவது அரவணைச்சு அந்த கைக்குள்ள உங்க விரல வச்சீங்கன்னா கூட அதை அப்படியே இறுக்கி பிடிச்சுக்கணும் அந்த குழந்தை.
அந்த பிடி, அந்த பிறந்த குழந்தையினுடைய அந்த பிடியிலிருந்து நம்மளுடைய விரலை எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இறுக்கி பிடிக்கும். ஒரு பிறந்த குழந்தைக்கு அப்படி ஒரு வலு எப்படி வந்தது? அப்போ இந்த ஆதரவை, இந்த கதியை தேடிக்கொள்கின்ற அந்த ஒரு பண்போட தான் நம்மளை இறைவன் பிறக்க வச்சிருக்காங்க. அந்த கதியை தேடிதான் நம்ம இந்த பூமியில வந்து விழுகிறோம். அப்போ அந்த கதி என்னவாக இருக்கணும் நமக்கு? அப்போ இந்த கதியை தேடித்தான் நாம பிறந்திருக்கிறோம். அந்த கதி என்ன கதி? அந்த கதி எங்க இருக்கு? அந்த கதியை எப்படி பற்றி கொள்வது அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நாம இந்த உலகத்துல ஏன் பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் அப்படின்னு பெருமாள் அவங்க இந்த திருவாக்கியத்துல நம்ம கிட்ட வினவுறாங்க. நாம ஏற்கனவே நிறைய சபைகள்ல பார்த்திருக்கிறோம். நம்ம எல்லாம் ஏன் பிறந்தோம் அப்படின்னா, ஜென்மந்தோறும் செய்த கர்மங்கள் அதுதான் நமக்கு இந்த பிறவியை கொடுக்கிறது. நம்ம செய்த கர்மங்கள் எல்லாம், இந்த கர்மங்கள் எல்லாம் மூட்டை மூட்டையா ஒரு இடத்துல இருக்கான். அவ்வளோ கர்மங்கள் செய்திருக்கோம். இந்த கர்மங்களை எல்லாம் தீர்க்கிறதுக்காகத்தான் நாம இந்த மண்ணுல வந்து பிறந்திருக்கோம். ஜென்மந்தோறும் செய்த கர்மங்களை தீர்க்க வந்த சன்மார்க்கர் என்ன சாந்தி பாதம் யான் மறவேன் நம்ம இடப்பாக ஆசர கண்ணியில நம்ம பாடுவோம். அப்போ இந்த ஜென்மந்தோறும் செய்த அந்த கர்ம வினைகளுக்கெல்லாம் வேத நூல்கள்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க. மூட்டை மூட்டையா இருக்கான். ஒவ்வொருத்தரும் செய்த வினை, அந்த மூட்டைக்கு பேரு சஞ்சித வினை. நம்ம பார்த்துக்கோம் இதை ஏற்கனவே. சஞ்சித வினையாக அப்படி ஒரு மூட்டை இருக்கு. இந்த மூட்டையில இருந்து சில வினைகளை எடுத்து பொறுக்கி எடுக்கிறாங்க. சில வினைகளை பொறுக்கி எடுத்து அதை நம்ம தலையில வைக்கிறாங்க. வச்சுதான் இந்த வினைகளை நீ இந்த பூமியில அனுபவிச்சுட்டு வா. நீ வச்சிருக்கிற மூட்டையை பூரா ஒரு பிறவியில அனுபவிக்க முடியாது. அதுல இருந்து சில வினைகளை பொறுக்கி எடுத்து நம்ம தலையெழுத்தாக எழுதி நம்மளை இந்த பூமிக்கு அனுப்புறாங்க. அதைத்தான் தலையெழுத்து. பிராரப்த வினை, சஞ்சித வினை மூட்டை மூட்டையாக இருக்கு. இந்த பிராரப்த வினை வந்து அந்த மூட்டையிலிருந்து பொறுக்கி எடுத்த சில வினைகள். இந்த சில வினைகளை இந்த பிறவியில நம்ம தீர்க்கணும். இந்த வினை தீர்க்க வந்த இடத்துல நம்ம வினையை மட்டுமா தீர்க்கிறோம், இன்னும் புது புது வினைகளை எல்லாம் சேர்த்து அந்த மூட்டைக்கு இன்னும் பாரத்தை ஏற்றுறோம். அப்போ அந்த மூட்டை பெருசாகிக்கிட்டே போகும். நாம மீண்டும் 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 செத்து பிறந்துன்னு இந்த சுழற்சியிலே இருக்கிறோமே. இந்த கதிக்கு பேரு தான் அதோகதி அப்படின்னு நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அருளி செய்யறாங்க. இந்த அதோகதி இது ஒரு பெரிய ஆபத்து. இந்த பேராபத்து வராமல் இருக்கணும். இவன் அடைய போகும் அதோகதி எப்படிப்பட்ட மகா கோரமானதாக இருக்கும். இந்த அதோகதியை பத்தி நமக்கு தெரியாது. இந்த அதோகதிக்காகவா நம்ம பிறந்தோம்? இது ஒரு பேராபத்தான கதியாக அல்லவா இருக்கு. இந்த பேராபத்து வராமல் இருக்க எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்து ஒரு நிஜமான தெய்வத்தின் துணையை தேடிக்கொள்ள வேண்டும். இந்த பேராபத்து, இந்த அதோகதியிலிருந்து தப்பிச்சு நல்ல கதி வேணும் அப்படின்னா ஒரு தெய்வத்தின் துணை வேண்டும். அதுக்குதான் தெய்வம் வேணும். வேறு தெய்வம் எதற்கு வேண்டும்னு நமக்கு பெருமானவங்க நமக்கு திருவாக்கியத்துல அருளி செய்யறாங்க. எதுக்கு? காசு சம்பாதிக்கவோ, உடம்பு ஆரோக்கியத்துக்காகவோ, உன்னுடைய பிரச்சனைக்காகவோ தெய்வம் வேண்டியதில்லை. இந்த அதோகதியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதி வேணும். அப்போ அந்த நல்ல கதி எங்க இருக்கு? அந்த நல்ல கதியை நாம எப்படி பற்றி கொள்வது? அந்த கதியை இந்த கலிகாலத்துல நம்முடைய பெருமானவர்கள் நாம அந்த கதியை தேடி போகணும். அவங்க நம்மளை தேடி வரும் பொருளாக அந்த கதி நம்மளை தேடி வந்து விருப்பமுடைய மக்கள் எல்லாரும் ஆங்கு வாழ விருப்பமுடைத்தாய மக்கள் அனைவரும் வாருங்கள் வாங்குவோம். அங்க வாழ்கிற விருப்பமுடைய மக்கள் அனைவருக்கும் கொடுப்பதற்கு பெருமானவர்கள் அந்த நல்ல கதியை எடுத்துக்கொண்டு இந்த நில உலகிற்கு நமக்காக வந்து அவதரித்திருக்கிறார்கள். அதை நமக்கு பெருமானவர்கள் தௌஹீது காமில்ல எடுத்து கொடுக்கறத நம்ம பார்ப்போம். எங்கள் பரம்பரையா யமனை மயக்கும் மைகான்,
எங்கள் குல புலமை எல்லாம் தெரி வழமை எங்கும் எங்களுக்கு துணை யானூரியானன்மை. எங்கேயும் நமக்கு துணையாக அருட்கதியாக இருக்கிற ஒரு நன்மை எப்படி நம்மளை தேடி வருது? நல்ல கதி நமக்கு தருவதற்காக. நல்ல கதி நிலை நீல உலகலாம் விளங்க எல்லாருக்கும் சொல்ல வென்றன் இச்சை மதி குதிக்க இச்சை குதி குதிப்போ கெய்தும் சமதானி. நல்ல கதியை இந்த நில உலகத்துக்கெல்லாம் வழங்குவதற்காக, எல்லாருக்கும் சொல்லுவதற்காக இச்சை மதி குதிக்குதான். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும்னு குதிக்குது அவங்களுடைய இச்சை. உனக்கும் பெறணும்னு இச்சை குதிச்சா உனக்கும் கிடைக்கும். இச்சை குதிப்போருக்கு எய்தும். நமக்கும் அந்த விருப்பம் இருக்கணும். அதுதான் வேத நூல்கள்ல சொல்லுவாங்க, இந்த நற்கதி அடையணும்னா அதுக்கு 2 வேணும். நீ பெற வேண்டியது கட்டாயமானதாக இருக்கிறது. அதுக்கு உனக்கு ருச்சி இருக்கணும், இச்சை இருக்கணும். அத வேத நூல்ல பாகவத புராணத்துல குறிப்பிடுறாங்க. உபாய அத்தியவசாயம் உபேய ருச்சி. உபாய அத்தியவசாயம் அப்படின்னா நீ அந்த நல்ல கதி அடைகிறதுக்கு உபாயம் உனக்கு அத்தியாவசியமா வேணும். அதுக்கு உபேய ருச்சி, அந்த உபாயத்தை பெறுவதற்குண்டான ருசி இச்சை உனக்கு வேணும் அப்படின்னு பாகவத புராணம்ன்ற நூல்ல குறிப்பிடுறாங்க. என்ன வேணும்? 2 வேணும். இந்த நல்ல கதி அடையணும்னா உபாய அத்தியவசாயம், 2வது உபேய ருச்சி. அதத்தான் நமக்கு பெருமான் அவர்கள் இங்க எனக்கு இச்சை குதிக்குது உனக்கெல்லாம் சொல்றதுக்கு, எல்லாருக்கும் இந்த உலக மக்கள் வையத்து மக்கள் எல்லாருக்கும் வழங்குவதற்கு இச்சை குதிக்கணும். அவங்களுக்கு கேட்கறதுக்கு நமக்கு குதிக்குதீங்களா? குதிச்சவங்க எல்லாருக்கும் கிடைக்கும். அது நில உலக மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அப்போ அந்த கதிதான் நம்ம உயிருக்கு துணையான கதி. இந்த உலகத்துல கதி இருக்கு நமக்கு. தாய் தந்தை இருக்காங்க, மனைவி மக்கள், வீடு வாசல் நிலபுலன் எல்லாமே ஒரு கதிதான். அது உடலுக்கு கதி. இந்த உடல் கதி அது மெய்யான கதியா அப்படின்னா இல்ல, அது பொய்யான கதி. அது நீடு நில்லாதது. அந்த கதி நீடு நிக்குமா? இன்னைக்கு இருக்கிற கதி நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. நீடு நில்லாத கதி, எதுவுமே நிலையான கதி இல்லை. இன்னைக்கு ரொம்ப உயிர் தோழனா இருப்பான், ஒரு நாளைக்கு எதிரி ஆயிடுவான். இன்னைக்கு சகோதர சகோதரியா இருப்பாங்க, அவங்கதான் கோர்ட்ல போய் சொத்துக்கு சண்டை போடுறவங்களா இருப்பாங்க. அப்போ இவங்க அது மட்டும் இல்லை, இது நீடு நில்லாதது மட்டுமல்ல. இந்த உடல் துணை ஆகிய இவை எல்லாம் நீடு நில்லாதது மட்டுமல்ல, நலம் தரும் வழிக்கு பெரும் எதிரிகள். நமக்கு நலம் தரும் வழி ஒண்ணு இருக்கே, முத்தி கற்ற வழி இருக்கே, அதுக்கு பெரும் எதிரிகளா வேற இருக்கு இந்த உடற்துணை எல்லாம். இந்த உடற்துணை ஆகிய சுவையாகிய இச்சைகள் அனைத்தும், பொருளாகிய சம்பாதனை அமலாண்மை கலப்புகள் யாவும் நலம் தரும் வழிக்கு பெரும் எதிரிகள். அப்போ இந்த எதிரியாகிய இந்த துணை நமக்கு வேணுமா? இல்ல, நமக்கு அந்த ஒரு துணையும் வராம இந்த வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாம் கைவிட போகிற ஒரு புது நினையாப்புறத்து நேரம் வரப்போகிறது. அந்த நேரத்துல துணை நிற்கிற ஒரு அருந்துணை, அந்த துணை தான் நமக்கு கதி. அதுதான் நல்ல கதி, மற்றதெல்லாம் அதோ கதி. அப்போ அந்த நல்ல கதி நம்முடைய பெருமான் அவர்கள் அந்த நல்ல கதியை பற்றி கொண்டதும் அந்த கதிதான் அருட்கதி அப்படின்னு சொல்லி அதை அப்படியே தொடர்ந்தாங்க. அந்நேரம் அவங்களுக்கு வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாமே இருந்தது. அவங்களுடைய கதியை பத்தி நினைக்கவே இல்லை. அவங்க அந்த ஆயிஷம்மா அக்கா அவங்க குழந்தையாக இருக்கும்போது இனி உன் கதி என்னவோ
உன் கதியை பத்தி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா என் கதி அதோ கதியா போயிடும். அவங்க கதி மட்டுமல்ல, இந்த உலக மக்கள் எல்லார் கதியும் அதோ கதியா போயிடும். அதனால உன் கதியை நீதான் பார்க்கணும். அதையும் பின்னாடி அவங்கதான் பார்த்தாங்க. இருந்தாலும் அன்னைக்கு அவங்க இனி உன் கதி என்னவோ அப்படின்னு சொல்லி அந்த நலம் பெறும் வழிக்கு பெரும் எதிரிகள் என நினைச்சு தன் வயிற்றில் பிறந்த அந்த பச்சிளம் குழந்தையையும் அதனுடைய கதியை பத்தி கூட நினைக்காம அவங்க ஒரு அருட்கதி கிடைச்ச உடனே அதை அப்படியே தொடர்ந்து வந்தாங்களே. நாம அப்படி தொடர்ந்து வர்றோமா? தொடர்ந்துமே சென்றார் பின்னே, தொடர்ந்துமே சென்றார் பின்னே, தொன்பழ வினை கைவிட்டே. இதெல்லாம் வேண அங்கே தான் பற்றி இருந்த வினை தன்னை தொடர்ந்து வருகிறதோ என்னவோன்னு பின்னால பார்த்து பார்த்து போனாங்க பாட்டையாவை நோக்கி. இதெல்லாம் வேண, இதெல்லாம் நலம் தரும்படிக்கு எதிரி. இந்த வினையெல்லாம் வேண்டான்னு அந்த தொன்பல வினையெல்லாம் கைவிட்டு அந்த அருட்கதியை நோக்கி போறாங்க. அடர்ந்து தன்னாசான் ஒன்றே அருட்கதி எனவே மாண்டான், படர்ந்த முச்சகமுமாகி படைப்பனை தினும் தீரண்டு கடமெடு வந்த பண்டை கலை மந்திரகிரியோடுச்சார். அப்போ அவங்களுக்கு ஒரு அருங்கதியாக கடமெடுத்து வந்தாங்களே தனிகுமணி பிரான் அவர்கள். அதே போல நமக்கு அருங்கதியாக நம்முடைய பெருமான் அவர்கள் ஒரு அருங்கதியாக நமக்கு இந்த கலிகாலத்துல அந்த நல்ல கதியை நமக்கு வழங்குவதற்காக அவங்க அவதாரம் செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த கதியை நாம எப்படி பற்றி கொள்ள வேண்டும்? இந்த கதியை பற்றி கொள்வதற்கு நாம ஒரு சென்ற சபைகள்ல நம்ம பார்த்திருக்கோம். 9 நவமணிப்படி அப்படின்னு இருக்கு. 9 வழிமுறைகள் இருக்கு நம்ம இறைவனை பற்றி கொள்வதற்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த 9 என்ன? அதுவும் பாகவத புராணம்ங்கிற நூல்ல தான் இருக்கு. சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த 9 வழிமுறைகள்ல நம்ம அந்த அருங்கதியை பற்றி கொள்ளலாம். ஸ்ரவணம், ஸ்ரவன் அப்படின்னாலே காது, காதால கேட்கணும் முதல்ல. கீர்த்தனம், கீர்த்தனம்னா வாயால பாடணும், அவங்களுடைய தோத்திர பாடல்களை பாடணும், அவங்களுடைய புகழை பத்தி பேசணும். ஸ்மரணம், ஸ்மரன் அப்படின்னாலே நினைவு, தியானித்தல், அதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். பாத சேவனம், அவர்கள் திருவடிக்கு சேவை செய்யணும். பெருமானவங்க நம்மளை எல்லாம் என்ன சேவை செய்ய சொல்லியிருக்காங்க? இந்த உனக்கு மட்டும் நான் கொடுக்கறதுக்காக வரல, நீ இங்கே பெற வேண்டியதையெல்லாம் பெற்றுக்கொண்ட, இந்த உலக மக்களுக்கெல்லாம் பெறுவதற்கு எனக்கு நீ துணைக்கருவியா நிற்பியா அப்படின்னு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாங்களே. அது நம்ம அவங்களுக்கு திருப்பணியாக நினைச்சு அந்த பணியை நம்ம செய்யணுமே. அப்படியெல்லாம் நம்ம பாத சேவனம் செய்யணும், அர்ச்சிக்கணும், அர்ச்சனை செய்யணும். மலராலையோ இல்ல கண்ணீராலையோ இல்ல பாடல்களாலேயோ அவர்களை அர்ச்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வந்தனம், மெய்யான வந்தனம் செய்யணும். தாசியம், அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும். சக்கியம், சக்கியம்னா தோழன், அவங்க யாரோ இல்ல, அவங்க நமக்கு தோழர் மாதிரி, ஒரு தோழனாக நம்ம அவங்க கூட பழகணும். என்ன அந்நியனாவா பாக்குற, நானா அந்நியே, நானா அந்நியே அப்படின்னு பெருமாள் அவங்க அருள் செய்வாங்க. அப்போ நம்முடைய தோழனாக அவர்களை பார்க்கணும். இதெல்லாம் 8 இது நம்ம பார்த்துட்டோம். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம். இது 5 நாம செய்யறது.
இந்த நாம செய்யறதுனாலாம் நமக்கு அந்த முக்தி கிடைச்சிடாது. இந்த 8 எதுக்கு செய்யறது அப்படின்னா, 9வதாகிய ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற சரணாகதி அடைகிறதுக்கு இப்படி எல்லாம் பயின்று வந்து அவர்களை வந்தித்து அவர்களை சிரவணம் பண்ணி கேட்டு தோத்திரம் பாடி அவங்களை வணங்கி அவங்களுக்கு அடிமையாக இருந்து சரணாகதி என்னைக்கு அடைகிறோமோ அப்பதான் நமக்கு அந்த நல்ல கதி, அந்த முக்தி அப்படிங்கிற அந்த பேரு கிடைக்கும். அப்போ இந்த 8மே எதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த 9வதாகிய ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம் அப்படின்னா சரணாகதி. இந்த சரணாகதியை அடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த பொற்பதவி கிடைக்கும். அப்போ அந்த கதியும் அவங்கதான், அவங்களால் அவன் அருளால் அவன் தாள் பணிந்து அவங்களையே பெறுவது. இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா ஒரு வாகனத்துல ஏறி போவோம். ஊரும் அவங்களே, வாகனமும் அவங்களே, அடைய வேண்டிய எல்லையும் அவங்கதான், அந்த எல்லைக்கு கூட்டிட்டு போற வாகனமாக இருக்கிறதும் அவங்களதான். அதத்தான் இலக்கும் அவனே, வழியும் அவனே, ஆறும் அவனே, பேரும் அவனே, உபாயமும் அவனே, உபேயமும் அவனே, எல்லாம் அவங்களாக இருக்கிறாங்க. அப்போ நாம் அடைய வேண்டிய இலக்கு பகவான், அதை அடைகிறதுக்கு வழி பகவான். இப்படி எல்லாமே அவங்களாலதான் முடியும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என் கையில ஒண்ணுமே இல்லைன்னு ஃபுல்லா கையை தூக்கிடணும். ஒருத்தவன் நம்ம துப்பாக்கியால கூட வரும்போது என்னை சுடாதீங்க, நான் உங்க சரணாகதி ஆகிறேன்னு 2 கையையும் தூக்குறதுக்கு பேரு ஹேண்ட்ஸ் அப்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி நம்ம 2 கையையும் தூக்குறது ஆன்மீக ஹேண்ட்ஸ் அப். இந்த ஆன்மீக ஹேண்ட்ஸ் அப்ப நம்ம தினமும் வணக்கத்துல செய்யறோம். நம்மள அறியாம நம்மள பெருமானவர்கள் செய்ய வச்சிருக்காங்க. ஓங்க ஓங்கவே, பரிசுத்தமாக ஓங்க ஓங்கவே அப்படின்னு நம்ம 2 கையையும் தூக்கி கீழே குடிஞ்சு வணங்கும் போது நம்ம சரணாகதி அடைகிறோம். அப்போ அந்த சரணாகதி அடைஞ்ச மக்களுக்கு இது உள்ளார்த்தமாக செய்யணும், உணர்ந்து செய்யணும். அப்படி செய்யறதுக்கு பேருதான் ஆன்மீக சரணாகதி, ஆன்மீக ஹேண்ட்ஸ்அப். அதை நம்மள பெருமானவங்க செய்ய வைக்கிறாங்க. அப்படி 2 கைகளையும் உயர்த்தி, அப்படி உயர்த்தி ஒருத்தவங்கள்ட்ட சரணாகதி அடைஞ்ச பிறகு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியாக நம்ம ஆயிடும். அதுக்கப்புறம் வேற பக்கம் நாம திரும்பினா அப்புறமா அதுக்கு நரகம்தான் அப்புறம் உனக்கு கதி ஆயிரும் அப்படின்னு பெருமானவங்க நமக்கு அதையுமே எடுத்து கொடுக்குறாங்க. கூட இத திருவாக்கியம் 302 பார்ப்போம். சர்வபுவனத்திற்கும் எப்படி ஒரே சூரியன் உள்ளதோ அப்படியே ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மனசை மாத்துறதுக்காக இன்னைக்கு தெய்வம் தூலத்தோட இருக்காங்களா, உனக்கு தூலத்தோட சொல்றதுக்கு ஒரு குரு பெருமான் வேணுமே, இந்த அங்க வா நான் கூட்டிட்டு போறேன், இங்க வா கூட்டிட்டு போறேன் இப்படின்னு வழி தவறி போனோம்னா நரகமே கதியாக மாறிடும், அதோ கதியாயிரும். அதை நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க பெருமானவர்கள். சர்வபுவனத்திற்கும் எப்படி ஒரே சூரியன் உள்ளதோ அப்படியே ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு. மெய்நிலை கண்ட ஆசான் தான் அந்த தெய்வம். உனக்கு நன்மை பயக்குகிற உருவத்தில் உன் கண் முன் நிற்கின்ற தெய்வம் ஆசானே. மூக்கில் மூச்சாடுகின்ற எவரையும் நம்பாதே என்பது வேத தீர்ப்பு. அப்படி மூச்சு ஆடாதிருப்பவர்களே எங்கள் ஆசான். இந்த அடையாளம் இல்லாதவர்களை தெய்வமாக கொண்டால் நரகமே கதி. அப்போ இந்த கதி நல்ல கதி பெற்றுட்டு பல ஆண்டு காலம் அந்த கதியிலே இருந்துட்டு திடீர்னு மாறி போனா நரகமே கதி. மாறலாமா? பல நாள் யோக்கியனாக இருந்து ஒரு நாள் திருடிட்டாலும் திருடிட்டாங்க. அதையும் நமக்கு பெருமான் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. நீ 12 ஆண்டுகள் ஒருவன் யோக்கியனாக இருந்து ஒரு நாள் திருடி உதைத்தினாலும் அந்த யோக்கியன் என்ற பட்டம் போய்விடும் அல்லவா? அதுபோல் பல காலம் தேவ நிலையில் இருந்து ஒரு நாள் தவறினாலும் நரகமே கதி. அப்போ நாம இத எப்படி தொடர்ந்து, இது ஒண்ணும் கஷ்டமான வேலை இல்லை. என் கையில ஒண்ணுமே இல்லை, நான் ஹேண்ட்ஸப் பண்ணிட்டேன், சரணாகதி அடைஞ்சிட்டேன், நீங்க பாத்துக்கோங்க. நான் சிரவணம் பண்றேன், காதுல கேட்கிறேன், வாயில பாடுறேன், உங்களுக்கு அடிமையா சேவை செய்யறேன். இதெல்லாம் இந்த சரணாகதி அடைகிறதுக்கு பயிற்சிகள். இதெல்லாம் இல்லாமையே சரணாகதி அடையலாம். நீங்க தான் உங்களை தவிர வேற ஒண்ணுமே இல்லை முழு சரணாகதி அடைஞ்சிட்டா
அதுக்கப்புறம் அதுதான் நல்ல கதி. அப்படி அடையாவிட்டால் இந்த மூக்கில் மூச்சாடாத மனிதர்களை நம்பி நீ பல நாள் யோகியனாக இருந்தாலும் ஒரு நாள் திருடனாக போய்விட்டால், இந்த அடையாளம் இல்லாதவர்களை தெய்வமாக நீ நினைச்சினா நரகமே கதி. நம் சபை பிள்ளைகள் யார் பேசினாலும் பேச்சு முடிவில் இதை கட்டாயம் சொல்ல வேண்டும், அப்புறம் ஒன்றும் பேசக்கூடாது. அப்போ நாம இன்னைக்கு பெருமான் அவங்க சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் பேசாத, இந்த சரணாகதி அடைஞ்சி நல்ல கதியை கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். இந்த நல்ல கதியை அடைஞ்ச மக்களுக்கெல்லாம் நல்ல கதி தான். அதுல ஏழை பணக்காரன், படிச்சவன் படிக்காதவன், ஆண் பெண் எந்த பேதமும் கிடையாது. யார் வேணாலும் வரலாம், இச்சை மட்டும். வாங்கு வாழ விருப்பமுடைத்தாய மக்கள் அனைவரும் வாருங்கள் வாங்குவோம். அகர முதலும் வாங்கு வாங்கோ, அவு முதலும் வாங்க வாங்கோ அப்படின்னு அழைக்கிற அந்த தெய்வம் நம்ம இருக்கும்போது வேற கதியை நம்ம தேடலாமா? அப்போ இத பத்தி பேசிட்டு நீ வேற எதையும் பேசாத அப்படின்னு பெருமான் அவங்க நமக்கு அருளி செஞ்சிருக்காங்க. அப்போ யாரிடம் சரணாகதி அடையணும், சரணாகதி அடைஞ்ச பிறகு நம்ம எப்படி வாழ வேண்டும், சரணாகதி அடைபவனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து நாம இனி அடுத்தடுத்து வருகிற சபைகளில் நாம் பார்க்கவிருக்கிறோம் என்று கூறி என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்திரி அக்கா அவர்கள். அனைவருக்கும் நமஸ்காரம். பொற்கடங்கா வளர்ந்துறந்து அமிழா செழுப்பேறி வளர்ந்து கேட்டதெல்லாம் தருவதாயும் கேளாததும் தருகுவதான கற்பக தருவாக்கிய பிரம்ம பிரகாச நெய்வழி சாலையாண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ ஒளிநாட்ட வாக்கியத்துல கடைசியாக கேட்டேன், உயிர் ஒன்றை ஆண்டாயானால் சர்வ உலகத்தையும் ஆளுகிற அரசன். உயிருக்கு மேலான தௌலத்து கிடையாது. அப்ப அதை பெற வேண்டிய வந்த மனிதன் உணவு பிரச்சனை அப்படின்னே தெரியல. இதற்காக இவ்வளவு வல்லம் பெற்ற மனிதன் உங்களுக்கான வயிறை வைத்துக் கொண்டு உணவு பிரச்சனை பெரியது ஒரு செயலுக்கு வந்தவன் அதை விட்டுட்டு ஒரு சின்ன வேலையை செஞ்சு இப்படி போகிற அப்படிங்கிறத தெய்வனுக்கு எடுத்து கொடுத்தாங்க ஒளிநாட திருவாக்கியத்துல. அக்கா இன்னைக்கு வாக்கிய எமன் பண்ணர் அடிப்படை சின்ன குரல்ல கதியை பத்தி எடுத்து கொடுத்தாங்க. நாம் ஏன் பிறந்தோம், நாம் கதி முடிவில் என்ன ஆகும், இதற்கு ஆராய்ந்து தேடுகிற தேட்டம் உடையவனே மனு. இதை கற்பிக்கும் கல்விதான் கல்வி. காலத்திற்குதான் இவன் மனித உணவை பின்பு வந்தாலும் இந்த எண்ணம் வராத வரை நரந்தான். இந்த எண்ணம் வந்தால்தான் மனு ஆவார். ஆணவம் கண்மம் மாயை என்கிற முப்பாடியில் வாழ்பவன் முப்பாடிக்கு எப்போது போவான் அப்படின்னு திருமணத்தை எடுத்து கொடுத்து அந்த கதிங்கிற பத்தி அந்த விளக்கமா நூல்ல வாக்கியத்தெல்லாம் எடுத்து அழகா போட்டு கொடுத்தாங்க. இல்ல கதிக்கு கொடுத்துருக்காங்க இந்த வாக்கியத்துல தெய்வம், கல்விக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நரன் தான் மனுவாகி தேவன ஆதரங்கிறது எடுத்து கொடுத்துருக்கான். எண்ணம் வந்தாத்தான் நீ மனு, அந்த எண்ணம் வராத வரைக்கும் நீ நரன் தான். அப்ப அந்த ஆணவம் தன்மை மாறி மூன்று முப்பாலையே போனா முப்பாலுக்கு எப்போ போகுது அப்படிங்கிற 3 இடம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அக்கா இன்னைக்கு கதியை பற்றி எடுத்து பாடல்லாம் கொடுத்தாங்க. அது நம்ம தெய்வ தேர்வு ஊடகத்துல பக்கம் 210 தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அவனுக்கு கதியே இல்லை, இந்த மெய்வழிச்சாலை விட்டா அவனுக்கு கதியே கிடையாது. அந்த மெய்வழிச்சால் தான் தனித்தளவு பெருவழி. அந்த தனிப்படி உடைய செய்து தேவங்கை குளம் உண்டாக்கி அதுல கேட்டவங்க கனிமொழி மாடு மக்கள் எல்லாம் கேட்டவங்க அந்த பரிமதி மங்கை கூட்டத்துல சேர்ந்துக்கிட்டாங்க, அந்த பரம்பரையில சேர்ந்துக்கிட்டாங்க. கேட்காதவங்க வரல அப்படிங்கிறதுக்கு தெய்வம் அந்த சொல்லி வந்ததுன்னா ஒரு அணுவும் பிசகாது அந்த புரியலாம் அப்படிங்கிறத தெய்வம் எடுத்து கொடுத்துருக்காங்க. 200 தெய்வ தேர்வு ஊடகத்துல 10ஆம் பக்கம். செய்து
மக்கள் கனிமொழி மக்கள் காண்பவர் நோக்க பனிமணி பங்கன் பரமாரை காசி தம்மே அப்படி வந்து கல்விப்படி மாவது மக்கள் எல்லாரும் இங்க வந்து சேர்ந்தவங்க எல்லாம் கூட்டு வச்சவங்க, தெய்வத்தை பெற்றவங்க எல்லாம். அப்படி இருக்கையில பிரம்மவோட கேக்குறாங்க, நீங்கள் சொல்லி வந்த குறிகள் எல்லாம் தவறாமல் நடக்குமாமா? நம்ம வந்து கேட்கிறோம் தெய்வத்துக்கிட்ட, இதெல்லாம் நடக்குமா, சத்தியமா அவரை ஏத்துக்கலாமா, நிஜமான தெய்வமான்னு கேட்கிறவங்க வச்சுக்கோங்க. நீங்க சொல்லி வந்த குறிகள் எல்லாம் தவறாமல் நடக்குமா அம்மா? புறமாது தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அம்மே வானரோகம் பூரோகம் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டாலோ, சந்திர சூர்யா எல்லாம் நிலை மாறி அவர்களுடைய செல்வர்களாக மாறிவிட்டாலும், ஆகாய மண்டலத்தில் உள்ள தாரகா கணங்களாகிய நட்சத்திரங்கள் எல்லாம் நிலை குலைந்து போனாலும், பூமண்டலத்தை ஆடையாக சுமந்திராயிருந்த புலாத்தரங்கள் எல்லாம் நிலை குலைந்து போனாலும், சொல்லி வந்த புரியோரு அனுபிசனாது அனுபிசனாது ஜோதியாதி குறவர் குல வாணி வாங்கிடம். அப்பேற்பட்ட தெய்வம் நம்மளுக்கு கிடைச்சிட்டாங்க. இதே இல்லாத உலகத்துல தெய்வத்தை விட்டா வேற கதியே கிடையாது. அப்படிப்பட்ட உலகத்துல தெய்வம் வந்து நான் சொல்லி வந்த குறில எதுவுமே ஒரு அணுவோட பெறாது. சொல்லை ஞானவழி தூக்கம் இன்னும் சொல்றதை கேட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அக்கா சொல்ற மாதிரி கையை தூக்குனீங்கன்னா அந்த பரம் வச்சுட்டு தாக்கல் ஆகிடலாம். வேற அவங்க கூப்பிடுறாங்க குருவப்பாங்க, தெய்வம் தான் உள்ளேதான் பரணில நாமம் படைந்து தெய்வம் வந்துட்டாங்க. தெய்வம் மாட்டும் தவமும் செய்ய முடியாது, தெய்வம் மாட்டும் பாடும் பட முடியாது. யாரும் வந்தவங்க எல்லாம் அதிர்ஷ்ட தலைகள் தோச தலைகள் போன்றாங்க. அப்ப கடைசி விடாம நம்ம புடிச்சுக்கிடணும். அந்த முப்பாள் பக்திகிற எல்லாரும் காத்திருக்கீங்க. தவிகி இருக்காமல்ல 112ஆம் பக்கம் கொடுக்குறாங்க. முப்பாள் இருந்து முப்பாள் கடந்து வந்த மூல மலைக்கு குறைதல் ரப்பாள் கடந்து வந்த அந்த தெரியுப்பா இப்ப தெரியுது என்னாலிரமோ ஆணவம் கண்மம் மாறி இந்த முப்பாலே கிடந்து உழண்டா முப்பாலுக்கு எப்ப போகுது? அப்ப இதெல்லாம் தகர்ந்துச்சுன்னா இப்பவே தெரிஞ்சுக்கலாம். இப்பவே தருவேன் காண்பாய், உன்னைக்கு அறியும் தன்மை உரைக்கும் மூலம் காப்பு, இப்பவே நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த கல்விக்கு ஒரு பாடல் கொடுக்குறாங்க தெய்வம் கடைசியா. கல்வி வந்து கல்விக்கு தான் ஸ்திதி, வேற எதுவும் கல்வி கிடையாது. அந்த கல்வி எப்படி கற்கிறதுனா உணர்ந்தாத்தான் அந்த கல்வி கடைசி நிலநிறுத்தி இருக்க முடியும். வந்து இருக்கோம் படிச்சோம் போனோம் அப்படின்னு கிடையாது. இறுதிவரை பாக்கியவான். அந்த கல்வி உள்ள போய் நீ உணர்ச்சியில பட்டாதான் எந்த கஷ்டம் வந்தாலும் போ வந்தாலும் எது வந்தாலும் தூக்கி குரங்கைய தட்டிட்டு நம்ம தெய்வம் தான் சென்று நிற்க முடியும் அப்படிங்கிறது இதுக்கு தெய்வம் கொடுக்குறாங்க. ஆடலங்கண்ணீர் கல்விய
கட்டங்களாய பயன் அத்தனையோ ஜீவ சகோதரி சாலை குமாரி அம்மா அவர்கள். சபையில் உள்ளோர் அனைவருக்கும் நமஸ்காரம். ரொம்ப நாள் கழிச்சு அக்காவுடைய சபையில் நான் கூடிக்கொண்டிருக்கிறேன். அக்கா அவர்கள் இன்னைக்கு எடுக்கும் போதே கதி என்ற தலைப்பில் பேசியிருந்தாங்க. அப்போ நம்ம எதுக்கு பிறந்தோம், என்னத்துக்காக வாழ்றோம் தெரியாம இருந்த நம்ம மனைவி மக்கள் சொத்து பத்தி இதுல வாழ்ந்திருந்த நம்மள தெய்வத்திட்ட நல்ல கதி, அதை அடையிறதுக்காக தான் நம்ம தெய்வத்தை நாடி இருக்கோம். அப்ப நம்ம பாவம் மூட்டை மூட்டையா சுமந்து வந்திருக்கோம். அது போக்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போகணும்னா அவங்களுடைய சொல்றதை கேட்டு நம்ம வரணும். அப்படின்னா நமக்கு நம்ம செத்து பிறப்பதல்ல, அவங்க அந்த அதோகதிக்கு போகாம நல்ல கதிக்கு போகிறதுக்காக தான், அந்த பேராபத்து வராம தடுக்கிறதுக்காக நம்ம இச்சையை குதித்து நமக்கு நிக்கணும்னா தெய்வத்து மேல ஆசை வச்சு நம்ம அதுல குதித்து நின்னோம்னா மீட்பு நிச்சயம். அது கடைசி வரைக்கும் நிலைத்து நிக்கிறவனே பாக்கியவான் அப்படின்னு நமக்கு சலந்திரியாக்காவும் பாடல் எடுத்து இன்னைக்கு எல்லாம் பேசியிருந்தாங்க. அது போல நமக்கு தெய்வம் அவங்க அந்த யமனே விரட்டக்கூடிய ஆள் நம்மகிட்ட தெய்வம் கையில இருக்கு. யமன் எம் கை அடக்கமாக இருக்கு. அவங்கள நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா எப்படி ஒரு குழந்தை ஒரு தாய் கையை பிடிச்சிட்டு எப்படி போகுது, அதுக்கு ஆபத்து இல்லையோ, நாமளும் தெய்வத்தாய் தந்தைய நாம் பிடிச்சு அந்த அதோகதிக்கு போகாம நல்ல கதிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் பேசுறதுக்கு நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பார்கள். நான் சுருக்கமாக முடிச்சு அந்த நல்ல கதியை நாம் அடையிறதுக்கு தினமும் கூடி தங்கம் தேட தேட போது அருந்திடன்றா போல எப்படி ஒரே சூரியன் உள்ளதோ அப்படின்னு நமக்கு மீனில கண்ட ஆசான் ஒருவர் தான் என்ற அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவங்க சொற்படி நடந்து அவங்களுக்கு அடிமையாகி அந்த நல்ல கதியை நாம் அடைவோம் என்று கூறி சபையில் உள்ளோர் அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா அவர்களுக்கு நமஸ்காரம். சலந்திரி அக்கா அவர்களுக்கு நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரம்ம பிரகாச பிரம்மோதய சுவாமி ஆண்டவர் திருவடி பணிந்து போக்கி நமஸ்கரித்து சபையில் அனைவருக்கும் நமஸ்காரம். இது அக்கா ரொம்ப நாளுக்கு இந்த சபை நம்ம இது உண்டா கதியே இல்லை அப்படின்னு அந்த கதி ஆக்குறாங்க. அந்த கதி சிவனுடைய திருவடி சேரதான் மனிதனாக கடமை. என்னன்னா நம்ம அந்த சிவனுடைய திருவடியை சேரணும், அதுதான் நம்மளுடைய கதி. நான் ஏன் பிறந்தோம், நம் கதி மொழிகள் என்னவாகும் என்று ஆழ்ந்து தேர்தல கேட்க முடியுதுனே மனம். இந்த கல்விக்கும் கல்விதான் கல்வி. காலமெல்லாம் என் மனித உணவு சென்று வந்தாலும் இது என்ன வராதவரு நலன்தான். இது என்ன வந்தால்தான் மகம் ஆவான். ஆணவம் கண்மை மாய என்கிற முப்பாலிலேயே வாழ்பவர் முப்பால் எப்போது வருவார், எப்போது போவார்? முப்பால் ஆணவம் கண்மை மாயிலேயே இருக்கிறோம். அதுதான் இந்த 50வது வருஷத்துல அருமோடி பாலிவனும் காலகத்தில் அகப்பட்டு அருமை பரிதோடி பரிதோடிக்கும் போது என்று செய்ய பறிச்சுவது போது இதற்கு ஆண்டவரும் வாட்சியம் புதுசா சென்ற பொதுவா சொல்லிருக்கா. நம்ம யாரு மனைவி மக்கள் தேசாதிபத்தியம் நீங்க சம்பத்தோடு தான் வாழ்க்கிறோம் அப்படின்னு அந்த ஆர்வம் கண்ண மாயிலேயே அந்த எண்ணத்திலே விரும்பி பறந்து இருக்கிறோம். தைரியத்துக்கு போகணுன்ற எண்ணம் கூட நம்மளுக்கு இல்லை. அப்போ அந்த மூவாசம் கூடிய அந்த வெப்பத்தை மாற்ற திட்டமிட்டு வேணுமென்று திருமணி இடிவதாது வசித்தாலும் இறந்து கொண்டு கொட்டினாலும் அறிவுக்கு ஏதுவாகிய தன்னூர் எண்ணங்களும் செயல்களும் ஓடாமல் மதிப்பு இருப்பதால் அந்த ஆழவாயின் திருவதை திருவிற்கு வசித்து அதற்கு 18 விட்டு திருமொழி காணாத வெண்மை நிறைந்து இருப்பதால் பாதை வரும். அது அந்த பாலைவனத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதப்ப தெய்வம் அந்த பாலைவனத்தில் தீங்கு கதியா பழத்தோடி பரிசளித்துக் கொண்டிருந்த அடிமையை பதிலளித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு தெரியாத இந்த உண்மை வீடு ஏன் பரிணாமத்து கல்வி தீங்கு கருவி குறைந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று எச்சரித்து இந்த அவனை நிரூபித்து காட்டி மெய்யை ஊட்டி தப்பித்துக் கொள்ள செய்தோம். திருவிழா சுகமய பொருந்தும் ஒன்று முடுக்காத பாதை வர காலகத்தில் அகப்பட்டு பரிதளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த எண்ணம் சக்தி எப்போ அருமையான பின்னால் அந்த கதியில போறீங்க நம்மள அவருக்கு நீங்க ஜெகநாதன் ஆயிடணும். அவருக்கு அருமையாகும் போதுதான் இந்த அவருடைய திருவடிதான் தாசன் ஆயிடணும். அவருடைய திருவடி பணிந்து அதுக்கு நமஸ்கரித்து அவரை பூஜித்து
இதுலாம் வருப்பாரு. அவரோட மொழியை கேட்டு பேசி பாடி அந்த கதி மோட்சத்துல ஏன்னா இப்ப நமக்கு தெய்வத்தை விட்டு அவர் வழியே கிடையாது. தெய்வழி என்றால் வழி வேறு இல்லை. வேற சிறங்களாக மூலமந்திரிகளாம் சொல்லியோ மந்து போய் அலட்சியம் செய்யப்பட்டு ஜாதி முதல் நீதி வேறு வரும்போது போதில் அடுத்து இருப்பது வந்து மாறி வேறுபட்டு உள்ளமே பிரம்மதேசிய மேம்பாட்டு தீவ வாழ்வார்கள். இப்போ உலகத்தில் ஏறி அதுக்கு மறைந்து அப்படிப்பட்டு நித்திய நிமல ஞான பிரதான தொழிலாளிய பொக்கிஷமானது வைத்திருப்பதை இது உடைத்தி சிறந்து கருத்து நாடியன்று மாறன மகனை கொண்டு சுக்குண்டு அடைபட்டு இருக்கும் மன போன்று ஆகத்தாலும் சமசா விடமும் இருப்பது இருப்பது எழுத்து திவேச பிரம்மவிதி திருவானையில் பிரகாச வீடேறு தொழிலாளிய யதார்த்த சுக வாழ்வு சுத்த சமயத்தை நமக்கு வைத்து கரிமோட்சத்தில் ஆக்கி இதெல்லாம் நம்ம பேர் போயிட்டு வந்து கரிமோட்சத்திலாக எல்லா வேதங்களும் இப்போ வந்து செயலற்று போச்சு. இது அந்த திருமூலமக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது கரிமோட்சத்தை அதுக்கு மந்திரமா இருக்கு. அதுக்காக ஒரு குழந்தைங்களாயிலேயே தன்னுடைய சின்ன குழந்தையும் கைவிட்டு உங்க அடி என்னவோ ஏதோ அப்படின்னு தொடர்ந்து ஆசாத்திரியை தொடர்ந்து போய் இந்த மெய்ய கடும் தவறு வந்து இந்த உலக வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இந்த கரிமோட்சத்தில் ஆக்கணும் அப்படின்னு அவங்க வந்து தவம் போட்டு கங்கணம் போட்டு நம்ம எல்லாருமே அவர் அன்பின மக்களை அவருக்கு அருமையான மக்களை அவர் நம்புகிற மக்களை அனைவரும் கரிமோட்சத்தில் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி புத்திக்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லணும். நமஸ்காரம் சார். ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம அக்கா வந்து நமக்கு தெய்வ வேத நூல்ல இருந்து சொன்னது வந்து தமிழ்படு திருமஞான குரல் அதுல வந்து வாக்கியமன் 5 வந்து நான் ஏன் பிறந்தேன், நான் என்ன கதி ஆக போகிறேன் அப்படின்னு வந்து நினைக்கிறோம்னா மனிதன்னு தெய்வம்னு சொல்லி இருக்கிறத நமக்கு அக்கா வந்து புரிய வச்சாங்க. நம்ம வந்து இந்த மும்மலத்துல மாட்டிக்கிறோம், நீ எப்ப வந்து முப்பாலுக்கு வரப்போற அப்படிங்கறது வந்து தெய்வ கேக்குறாங்க. அந்த நம்ம நார்மலாம் வந்து இந்த உலக வாழ்க்கையில வந்து சாதாரணமா கேட்போம், நீ என்னடா கதி ஆக போற, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம். நம்ம இந்த வாழ்க்கைக்கு அப்படின்னா நம்ம நம்மளோட அந்த மெஞ்ஞான வாழ்க்கைக்கு நம்மளோட அந்த கடைசி எந்த எல்லைக்கு போகணுமோ அந்த கதிக்கு வந்து நம்ம தேடணும்ன்றதே தெரியாம தான் இருந்தோம். அதையும் நம்ம தெய்வம் நமக்காக மனித உருவம் எடுத்து ஒரு தெய்வம் வந்து மனித உருவம் எடுத்துதான் வருவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க நமக்கு தெரிய வச்சு அவங்க நமக்காக தேடி வந்து அவங்க வந்து நம்ம கொடுக்கறதுக்கு அவ்வளோ இச்சை வந்து அவங்க வந்து குதிக்கிறாங்க. நமக்கு வந்து நமக்கு இந்த மெய்யை கொடுத்துடணும், நமக்கு இந்த நல்ல கீதியை கொடுத்தோம்னா அவங்க குதிக்கிறாங்க. அது மாதிரி நீங்க அதை வாங்கறதுக்கு நீங்களும் குதிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு அந்த நூல் மட்டும் மறந்துட்டேங்க்கா. உபாய அத்தியா சாயம் அப்படின்னா நமக்கு அவங்க வந்து சொல்லணும்ன்ற இச்சை வச்சிருக்காங்க. அது மாதிரி நம்ம அதை கேட்கணும், அதை வாங்கிக்கணும்ன்ற உபேய ருச்சி அப்படின்ற இச்சை உனக்கு இருக்குதா அப்படின்னு வந்து தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருக்கு. அது வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா. அப்புறம் அந்த நல்ல கதிக்கு எதிராக உனக்கு அதோகதினா உனக்கு என்னன்னு தெரியுமா, அதை பத்தியே உனக்கு தெரியாது. உன்னை அதோகதிக்கு கூட்டு போறதுதான் இந்த மும்மலம் சேர்ந்த அந்த உடல் துணைகள், வீடு வாசல் மனைவி இதெல்லாம் அதோகதி கூட்டு போகுது. ஆனா அருள்கதியா இருக்கிற நம்ம தெய்வம் தான் வந்து நம்மள வந்து அந்த சொர்க்கப்பதிக்கு அவங்களோட அந்த திரு ஆலவாயிலிருந்து வர அமுத வார்த்தைகளை நம்ம கேட்டோம்னா நம்மளை வந்து அந்த அருள்கதிக்கு நம்ம தெய்வங்கள் கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நான் சபை மூலம் தெரிந்து கொண்டேனக்கா. சபை மிக அருமையக்கா. நமஸ்காரங்களக்கா. ஜீவ சகோதரர் சாலை பாலாஜி அவர்கள். மிகவும் வருத்தப்பட்டும் தெய்வத்திடம் வேண்டியும் காத்திருந்தேன் மிக்க மகிழ்ச்சி அக்கா. தெய்வம் வந்து எப்படி பிறந்த குழந்தைய ஒரு கைப்பிடிக்க ஒரு தாய் கை இறுக்கமா பிடிச்சு கொண்டதோ அதே போல எனது 6வது வயதிலே தெய்வத்தோட திருக்கரத்தை கையில் இந்த ஒரு பாக்கியத்தை பெற்றதனால் நான் மிகவும் மேன்மேலும் வளர்ந்து வருகிறேன். இந்த 62 வயதிலும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிநாட்டில் ஒரு பதவி கிடைத்து தெய்வத்தோட அருளால இருக்கிறேங்க. தங்களுடைய அந்த பரிசுத்தமாக ஓங்கவே என்று கூறியது எனக்கு இன்றைக்கு தாங்க தெளிவு பெற்றேன். மிக்க மகிழ்ச்சி அக்கா.
அனைத்து ஜீவர்களுக்கும் நமஸ்காரம். தெய்வமே குருநாதா, தொண்டா பிணையாக காத்தமின் தெய்வமே குருநாதா. ஜீவ சகோதரி சாலை மாலா அவர்கள். நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஆண்டவர்களை திருச்சி பற்றி கொள்வதன் மூலம் அவர்களுடைய நல்ல கதிக்கு நாம் போவோம் என்றும், பற்றாதவர்கள் அதோகதி என்றும், அந்த தெய்வத்தினுடைய அருள் அமுதத்தினால் நாம் அருள்கதிக்கு அடைவோம் என்பதையும் இதன் மூலம் நன்றாக உணர்ந்து கொண்டேன். சமயர் அனைவருக்கும் தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.